கோவில் மனைகளில் குடியிருப்போருக்கு வாடகை முறையை ரத்து செய்யவும் இலவச மனைப்பட்டா வழங்க கோரியும் ஆயிரக்கணக்கான விவசாய தொழிலாளர்கள் கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். அரசு நிலங்களில் குடியிருப்போருக்கும் வழிபாட்டு தலங்களின் நிலங்களில் வசிப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும், வாடகை முறையை ரத்து செய்ய வேண்டும், வறுமை ஒழிப்பு திட்டங்களின் மூலம் ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதியை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டங்களை நகர்ப்பகுதிக்கு விரிவுபடுத்த வேண்டும் போன்ற 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் வீட்டு உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் சென்னையில் கோட்டை நோக்கி பேரணி நடத்தினர். பேரணியின் முடிவில் 1 கோடி கையெழுத்துக்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை முதல்வர் ஜெயலலிதாவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தா. பாண்டியன் வழங்கினார். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு ஆதரவாக 1 கோடி கையெழுத்துக்களை பெற்று அந்த கையெழுத்தோடு கோரிக்கை மனுக்களை கொடுப்பதற்காகத்தான் இங்கே வந்தோம். கோரிக்கை மனு முதலமைச்சரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுமையிலும் உள்ள கிராமப்புறத்து மக்களுக்கும் நகர்ப்புறங்களில் வாழுகிற மக்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களும் வழங்கப்படுவதைப் போலவே மனைப்பட்டா வழங்குவதிலும் நகர்ப்புற ஏழைகளுக்கும் கிராமப்புற ஏழைகளுக்கும் வீடு கட்டுவதற்கான உதவிகளை பெறுவதற்குரிய வகையில் மனைப்பட்டாக்கள் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னதாக எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் தொடங்கிய இந்த பேரணியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த உறுப்பினர் நல்லக்கண்ணு துவக்கி வைத்தார்.